ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ என்னோட பேர் வந்து ஆஷா. நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபிஷர்மேன், எங்கள் அம்மா வந்து ஒரு ஹோம் மேக்கர். எனக்கு ஒரு பிரதர் உண்டு. ஸோ எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. அவங்க பேர் வந்து இஷான், இவானா. ஸோ அவங்களோட நேமில் ஸ்டார்ட் பண்ணது தான் இஷா இவா யூடியூப் சேனல். ஸோ நான் வந்து ஒரு டிகிரி ஹோல்டர், பிஎஸ் நர்சிங் முடிச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், பிஎஸ் நர்சிங் நல்ல ஜாப், எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் வேலை இருக்குமே, அப்போ ஏன் இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. இப்போ இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னென்னா, நான் வந்து பிஃபோர் மேரேஜ் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் கோயம்புத்தூரில். படித்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து பேபிஸுக்கு அப்புறம் வந்து 2 பேபிஸ் இருக்குது. அந்த 2 பேபிஸுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணேன் என்னோட நேட்டிவ் பிளேஸில் தான். ஸோ அங்கேருந்து ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். என்னோட டியூட்டி வந்து கொஞ்சம் டஃப்பான டியூட்டி. ஸோ அதனால் வந்து என்னாச்சு, என்னால் ஜாபை வந்து கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ என்ன டஃப்பான டியூட்டி அப்படின்னா, நர்சிங் தானே, சரி ஆப்ரேஷன் தேட்டரு இல்லை வந்து ஐசிஓ அந்த மாதிரி அப்படியெல்லாம் இல்லை, கேத் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்டியாக் கத்தீட்ரைசேஷன் பண்ணுறது. ஸோ வந்து எமர்ஜென்சியாக கார்டியாக் அரெஸ்ட் ஆகி வர பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ எந்த டைம்னாலுமே 24/7 அப்படின்னாலே டியூட்டி என்னென்னா 24 ஹவர்ஸ், டெய்லி 24 ஹவர்ஸ் இருக்கு. அதே மாதிரி 7 டேஸ், இப்போ வீக்லி 7 டேஸ் இருக்கு. அப்போ அந்த 7 டேஸுமே எனக்கு டியூட்டி எப்போ எனி டைம்னாலும், இப்போ மிட் நைட்டு 2 o'clock 3 o'clock 11 o'clock நைட்டு அந்த மாதிரி எந்த டைம் கூப்பிட்டாலும் ஃபோன் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு டீமாக இருக்கோம். ஸோ அந்த டைமுக்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் கேஸ் பார்க்க வேணும், பேஷண்ட் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நம்ம வந்து அதுக்கு ஹார்ட்டுக்கு வந்து கத்திட்டு போட்டு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஞ்சியோகிராம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பேஷண்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தோன்னா உடனே வந்து 2 lakhs பே பண்ணுங்க, 3 lakhs பே பண்ணுங்க, இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் யாருமே வந்து உடனே அவங்க வந்து டைம் எடுப்பாங்க, டிலே கொஞ்ச நேரம் அதை யோசிச்சு முடிவு டிசிஷன் எடுக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து எங்களுக்கு நாங்கள் போய் அந்த கேஸுக்காக அட்டன் பண்ண போகும்போது ஒரு 1 hour 2 hours 3 hours நம்ம வீட்டில் இருந்து அந்த கேஸுக்காகவே வெயிட் பண்ணி நின்று கேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபேமிலியும் ரன் பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கும் போகணும். அப்படி ஓவர் டைம் டியூட்டி பார்த்ததுனால தான் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதுக்கு பிறகு என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய ஸ்கின் ப்ராப்ளம், அதுக்கு பிறகு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாமே. ஏன்னா ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ ஒழுங்காக தூக்கம் இல்லை, அப்புறம் ஸ்லீப் பேட்டர்னே வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து டாக்டரே வந்து என்னென்னா ஜாபை குயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஜாபை வந்து குயிட் பண்ணிட்டேன். சரி, வீட்டில் இருந்து போர் அடிக்கிறதன் விடையும் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுக்காக பார்க்குற ஹாஸ்பிட்டலில் ஏதாவது வேலை பாருங்க அப்படி. வீட்டில் என்னென்னா வேலை பார்த்தது போதும், எதுக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போதைக்கு எந்த வேலைக்கும் விடுற மாதிரி இல்லை. அதனால சரி ஓகே, இப்போ நம்ம இதை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், சும்மா வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் போடலாம், மைண்ட் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான் இந்த யூடியூப் சேனல். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் இஷா யுவா விளாக்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.